சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா ஆதுர இப்ப எதுக்குப்பா இப்படி நெகட்டிவா பேசுறீங்க? உங்க யோகிதைக்கு என்னப்பா குறைச்சல்? உங்க தோள் மேல வாட்டர் கேனை தூக்கி வச்சு அலைய ஆரம்பிச்ச நீங்க காலம் பூரா அதை இறக்கி வைக்காம தூக்கி சுமந்துகிட்டே இருக்கணும்னு என்னப்பா உங்களுக்கு தலையெழுத்து? இல்ல மாடி சொன்னா கேளுடா. அப்பா கடன் வாங்குறதுக்காக நான் அலையறேன், நீங்க கஷ்டப்படுறீங்க. உங்க கடமையை செய்யறதுக்காக நீங்க அலையறீங்களேன்னு நான் கஷ்டப்படுறேன். இந்த ரெண்டுல எதுப்பா பெருசு? உங்க அலைச்சலுக்கு முன்னாடி என் அலைச்சல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. நான் இந்த சொசைட்டிக்கு முன்னாடி ஒரு பட்டதாரியா நிக்கணும்னு நீங்க எப்படி ஆசைப்பட்டு நிறைவேற்றி வச்சீங்களோ அதே மாதிரிதான்ப்பா நீங்க இந்த சொசைட்டிக்கு முன்னாடி ஒரு கடை முதலாளியா உட்காரணும்னு நான் ஆசைப்பட்டு இதை நிறைவேற்றுறதுக்கு துடிச்சிட்டு இருக்கேன்ப்பா. அங்கிள், அப்பா சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துடுறேன். என்ன நம்புங்க. ஓ அப்பா மேல நீ இவ்ளோ பாசம் வச்சிருக்கியே, நீ கண்டிப்பா செய்வமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நான் வரேன் ஆதிர, நான் வரேன்பா. மாடி, நம்ம அப்பாவே நம்மளை நம்ப மாட்டேங்கிறாருன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. நீ சாதிச்சு காட்டுவேங்கிற நம்பிக்கை அப்பாவுக்கு இருக்கு. ஆனா மனோகரி இருக்காள, அவளை நினைச்சா அவ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாமா. ஊர்ல இருக்கிற நிலத்தை பத்தி முழுசா அவள்கிட்ட சொன்னா அவ பெருசா பிரச்சனை தான் பண்ணுவா. அப்படிலாம் பண்ண மாட்டாங்கப்பா. நீங்க வாட்டர் கேன் போட்டு கஷ்டப்படுறத நினைச்சு அவங்களும் கவலைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால அம்மா கண்டிப்பா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கப்பா. நீங்க இன்னைக்கு அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி கண்டிப்பா பேசுங்க, இல்லன்னா நானே பேசிடுவேன்ப்பா. அந்த ஃப்ராட் விட்ட சாபத்துல நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக முடியாது போல இருக்கே. சரி, சாபத்துக்கு பரிகாரம் பண்ணலான்னா அவ காலடி மண்ணை எடுக்க முடியல. நாளைக்கு அவளுக்கே தெரியாம அவ காலடி மண்ணை எப்படியாவது எடுத்தே ஆகணும். சிச்சுவேஷன் சாங்க போட்டு நம்மள எல்லாரும் கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்களா? தோ வர மைய பூசன கண்ணு வெக்கம் பேசுது நின்னு பையன் பாக்குற பார்வை உள்ள இருக்கு ஏதோ ஒண்ணு. கல்யாணம் 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 ஆசை நூறு. கல்யாணம் 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 கூத்த பாரு. மருதாணி வச்சது யாரு? கையெல்லாம் சவக்குது பாரு. என்ன நடந்துட்டு இருக்கீங்க எல்லாரும்? இப்போ இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கீங்க. பங்காளி சண்டைய பாரு, பத்தாது கோட்டரு பீரு, ஏதாச்சும் சொல்லிடும் ஒரு கல்யாணத்தை பண்ணி பாரு. கேக்குறேன்ல, வாயை திறந்து சொல்லுங்க. பிரபு கண்ணா, எதுக்கு இப்ப இப்படி கோவப்படுற? இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு நினைச்சுதானே பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன கிண்டல் பண்றியா? ஐயோ அப்படி இல்லப்பா, உண்மையிலேயே இது நல்ல பாட்டு இல்லத்தில்ல. டென்ஷன் பண்ணாதீங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை என்ன பண்ணுவேனே தெரியாது. சிச்சுவேஷன் சாங்க போட்டு என்ன சீண்டி பாக்குறீங்களா? இனிமே யாராச்சும் டிவி போட்டீங்க என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. என்ன அப்பா, அண்ணா என்னப்பா நினைச்சிட்டு இருக்கு? நாம பாட்டுக்கு டிவி பாத்துட்டு இருந்தா இதுக்கு என்ன வந்துச்சு? இப்படி கோவப்பட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு போகுது. ஆமா, அதுவும் எவ்வளவு நல்ல பாட்டு. கவிஞர் என்னமா மணிமணியா எழுதி இருக்காரு. அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருமா. நேரங்காலம் தெரியாம அவனே ஏதோ கோபத்துல இருக்கான். ஆமா, அண்ணா என்னைக்கு சந்தோஷமா இருந்திருக்கு? எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு தானே பேசிட்டு இருக்கு. அது டிவி பார்த்தா நாம பாக்கணும், அது பாக்கலனா நாம யாரும் பார்க்க கூடாது. இது என்ன அநியாயமா இருக்கு? நான் டிவி பார்க்க தான் போறேன். வேண்டாடா, விடுறா. அப்பா விடுங்கப்பா. வேண்டாண்டா, விடு கார்த்திக். இது ஒரு பெரிய பிரச்சனையாக்காத. வீணா பிரச்சனை வேண்டாம். இப்படி பிரச்சனை வேணாம் பயந்துட்டு எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறீங்க? எல்லாம் சரியாயிடுயா. அதான் எப்ப பாட்டி? இல்ல உங்க யாருக்கிட்டையும் இந்த பதில் இல்ல. நீங்க எல்லாருமே இப்படியே இருங்க. இதோ
எங்க அண்ணன் அவனும் திருந்த போறதில்ல, நீங்களும் கண்டிப்பா மாற போறதில்ல. நான் போறேன். அண்ணா அண்ணா இப்ப எங்கண்ணா போற? என் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போயிட்டு வர போறேன். இப்ப எதுக்குப்பா இங்கெல்லாம் போய்கிட்டு? இங்கே படுப்பா. இல்லப்பா, நான் போறேன். டேய் டேய், டேய் இவன் வேற. அப்பா பெரிய அண்ணையே இவ்வளவு கோவமா இருக்கு? அவனுக்கு ஆபீஸ்ல ஏதோ டென்ஷன் போல இருக்கு, அதான் கோவமா இருக்கான். சரி சரி, நீங்க 2 பேரும் போய் எடுத்து சாப்பிட்டு தூங்க போங்க. சரிப்பா சரிம்மா, வா. போ. இல்ல, மூத்தவன் எப்பவுமே கோவமா இருக்கிற ஆளுதான். ஆனா இப்ப அவன் ரொம்ப உக்கிரமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்னம்மா? பொண்ணு பார்க்க போனப்ப அந்த பொண்ணு இவனை பிடிக்கலன்னு சொல்லிடுச்சுல, ஆமா. அதுல என் பேரன் மனசு நொறுங்கி போயிட்டான்பா. இத இப்படியே விட்டுற கூடாது. சீக்கிரமாவே நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்னையா யோசிக்கிற? இல்லம்மா, நான் ரேஷன் கடையில ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணை இப்ப நினைச்சு பார்த்தம்மா. அந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டே இருந்தா பத்தாது. அந்த பொண்ணு யாரு என்னன்னு சீக்கிரமா விசாரி. சரிம்மா, விசாரிக்கிறேன். அப்பாவை இன்னும் காணுமே. அம்மா கிட்ட இட விஷயத்தை பத்தி பேச சொன்னதுக்கு இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் அப்பா வேணுனே லேட் பண்றாரா? வரட்டும் அவரு. இன்னைக்கு எவ்வளவு லேட் ஆனாலும் சரி, அம்மா கிட்ட அப்பாவை பேச வச்சிட வேண்டியதான். ஐயோ, ஆதிர தூங்கிடுன்னு நம்ம லேட்டா வந்தா அது தூங்காம வாசல்ல நின்றுட்டு இருக்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. வாங்கப்பா. என்னடாமா தூங்கல, இங்க நின்றுட்டு இருக்க? உங்களுக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்பா லேட்டு? அதுவாமா, நான் கடையை மூடிட்டு எப்பயோ கிளம்பிட்டேம்மா. கடையை புண்டதுக்கு அப்புறம் அழகிரி ஃபிளாட்ல இருந்து தண்ணி கேட்டாங்க. மறுபடியும் கடையை திறந்து கேன் எடுத்து போய் போட்டு வர்றேன். அப்படியாப்பா? ஆமாம்மா. என்னம்மா அப்பாவை சந்தேகப்படுறது மாதிரியே கேக்குற? பொய் சொன்னா சந்தேகப்படத்தானப்பா செய்வாங்க. அம்மா கிட்ட இடத்த பத்தி பேசுங்கன்னு சொன்னேன் தானே வேணும்னு லேட்டா வரீங்க.